எல்லோருக்கும் நமஸ்காரம். தெய்வமாக கூப்பிட்டால் தான் நாம் ஒரு கோவிலுக்கு செல்ல முடியுமே தவிர நாம சென்றால் கோவிலுக்கு செல்ல முடியாது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அது என்னை பொறுத்தவரை பக்கத்தில் மணிமண்டலத்தை கைலாஸ் அதனால நான் கோயில் பக்கத்தில் கொடுத்துருக்கு. நாங்கள் நேர்தேசத்தை பார்ப்பது போல இந்த கோவிலை பலருக்கு கொடுத்துருக்கு. நாங்கள் எல்லோரும் பார்த்து அனுபவிக்க முடிந்திருக்கிறது. அதோடு கூட இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவும் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட இதை ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவின் பிற்பகுதியிலே இந்த கோயிலில் பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார் அவர்களோடு இந்த கோயிலுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேசும்படி கேட்டுக்கொண்டேன். அவரும் சொல்லியிருக்கிறார். அதையும் தாங்கள் செய்யப்படுத்தி கேட்கவும், தாங்களும் அடிக்கடி அந்த கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு உதவ முடியும் உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக இப்போது நாம் பிள்ளையாரை தரிசித்தோம். பிள்ளையாரை தரிசித்து கோயிலை சுற்றி வந்திருக்கிறோம். கோயில் மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அங்கங்கே நிறைய செடிகளும் வைத்திருக்கிறார்கள். இப்போது கோயிலை நாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். சிற்ப வேலைப்பாடுகளும் கட்டிடக்கலையும் மிக அழகாக பண்ணியிருக்கிறார்கள். தற்போது நவகிரக சன்னதிக்கு மிக அருகில் வந்திருக்கிறோம். இங்கே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணுகிறார். அதையும் தரிசிக்கிறோம். அதை பார்த்துவிட்டு அடுத்ததாக கோயிலை சுற்றி வருகிறோம். கோயிலை சுற்றி வரும்போது முதலாவதாக அம்மன் சன்னதியை பார்க்கிறோம். அம்மன் சன்னதியை தாண்டி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து மிக அருகே வருகிறோம். இதுதான் நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதியை தாண்டி சுற்றி வரும்போது நவகிரகங்களை தரிசிக்கிறோம். மிக அழகான சிற்பக்கலையோடு அருமையாக செய்திருக்கிறார்கள். இப்போது அம்மன் சன்னதி மிக அருகில் வந்திருக்கிறோம். போயிட்டு போகாம இந்த பக்கம் ரைட் எடுத்தீங்கன்னா ஒன்று கூட போக மாட்டேன். அது முன்னாடியே திரும்பி ரைட் எடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ எடுக்கலாமே. இது பெஸ்ட்டாச்சு. ஆமாம், அப்படி போய் ஏன்னா இது டிராஃபிக்கில் மாட்டிங்கன்னா அம்மன் சன்னதி அப்போ அது 4 கிலோமீட்டர். இது எங்கே இது? நான் சொல்கிறேன் இங்கே இருக்குது. இல்லை, இதுதான் சொல்கிறேன். இதுதான் முதல்ல வரும். திருமணி வாக்கு வந்து இந்த இது தானே இருக்கு. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு இல்லை. அது எப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வர அங்கே மிக அருகிலேயே இது பக்கத்தில் இருக்குப்பா. பக்கத்தில் 450 மீட்டரு. லெஃப்ட்ல இந்த ரோடு போதா? ரோடு வந்து இது நேராக மாட்டி திரும்பும். இந்த கோயில் சிவாச்சாரியார் எல்லா கோயிலையும் என்னென்னா நார்மலாக பிரதோஷம் நடக்கும். இந்த கோயிலில் பிரதோஷம் ப்ளஸ் கூட்டு பிரார்த்தனை. இங்கே வந்து ஒரு சுவாமிஜி இருக்கார், விஸ்வநாத சுவாமிஜி. அவர் தன்னுடைய அத்தான பொருள் சுகத்தை எல்லாத்தையும் கொடுத்து சுவாமி கொடுத்து இன்னைக்கு சேத்திரம் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு அந்த சுவாமிஜி அவர் கைலாயநாதர் மனசு வச்சுருக்கார். அதனால் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு வந்து தங்கறதுக்கு கூட எதுவும் கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கார். தன்னுடைய அத்தனை பணத்தையும் கொடுத்துட்டார். தான் வந்து மிலிட்ரியில் இருந்தார். மிலிட்ரியில் இருந்து இப்போ வந்து வாடகை வீட்டில் இருந்து இப்போ அவருக்காக தான் இந்த ஒரு ரூமும் மடப்பள்ளியும் கட்டியிருப்பாங்க பக்கத்தில். இந்த சுவாமி வந்து சுவாமி அம்பாலும் சொல்கிறதுக்கு வாய் வார்த்தை இல்லை. அந்த மாதிரி அனுகிரகம் கொடுக்குறாங்க. அந்த அளவு ஆனந்தத்தில் இருக்கா. அதுதான் அதில் ஒரு முக்கியமான இது. சிவராத்திரிக்கு வந்து இப்போ அண்ணாபிஷேகம் வந்துருக்கீங்க. அண்ணாபிஷேகத்தில்
இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து பிரசாதம் ஒரு சாமிக்கு வாங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கு பாக்கியம் வந்துருக்கு. அதே மாதிரி வேலை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாத அத்தனை பேர் இங்கே வந்து சுவாமி வந்து பேசுவார். நான் மற்றவா எப்படியும் எனக்கு தெரியாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சுவாமி அப்படி பேசுவார். நம்ம பேசணும், பேச 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 அவள் நமக்கு பேசி ரிட்டர்ன் கொடுக்குறா, பதில் கொடுக்குறா. இங்கே நிறைய லீலைகள் புரிஞ்சுங்க. எனக்கே ரீசெண்டாக என்னென்ன ஒன்று அவருக்கு வந்து நாகாபரணம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒருத்தர் வந்து எந்த சாமி வேணும் கோயிலுக்குன்னா எப்படி நான் சொன்னேன், இந்த மாதிரி நாகாபரணம் வாங்கி கொடுங்கன்னு. ஓகேன்ட்டா. ஓகே, நான் வந்து பட்ஜெட்டை போட்டு பார்த்தா 80,000 போகுது. சரின்ட்டா. போகல கடைசியில் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகி வரும்போது 1,08,000 இருக்குது. அவள் சுவாமி நான் அட்வான்ஸு கொடுத்துட்டேன், 40,000 முறை கொடுத்தாச்சு. அவன் இது பண்ண போனான். அதுக்கப்புறம் சுவாமி இவ்வளோ பட்ஜெட் என்னால் முடியாது, வேறு ஏதாவது செய்யலாம். சரி சிகாமணி செஞ்சுக்கணும் சுவாமிக்கு. சரிண்ணா சிகாமணி செஞ்சு எல்லாம் வரும்போது பட்ஜெட்டு போட்டது ஒன்று சுவாமி அனுகிரகத்தில் அது ஆனது 1.2 kg ஆகிடுச்சு. ஆகுதுன்னா அது 1,38,000 ஆகிடுச்சு. அவள் நீங்கள் யாராவது 2-3 பேரை சேருங்கோ அப்படின்ற சுவாமி என்கிட்ட தான் வாங்கணும்னா நான் வந்து இது பண்ணுறேன், என்னால் முடிஞ்சுக்கோ தரேன். அது கடையில் வந்து இருந்தாலும் சுவாமிகிட்ட அழுதேன். ஏன் சுவாமிப்பா நீ உனக்கு செஞ்சுக்கிறதுக்கு நீ இப்படி யோசிக்கிறியே, நீ இது செய்யறது சரியா அப்படின்னு அவர்கிட்ட மனமுருகி ரொம்ப அழுதேன். அம்மா கிட்டே சொல்ல, ஏன் ஒன்று ஆத்துக்கார்ட்ட நீ சொல்ல மாட்டியா, எல்லாரும் செஞ்சுட்டுருக்கா, அவருக்கு எதுவுமே இல்லையே. அன்றைக்கி பண்ணிவிட்டு நான் பாட்டு பூஜை முடிச்சுட்டு போயிட்டேன். காத்தால் ஒரு 1/2 மணி நேரம் கூட நான் படுத்திருக்க மாட்டேன் ஆற்றுல. அந்த ஒரு 1/2 மணி நேரம் படுத்த நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு சோட்டெல்லாம் காட்சி கொடுக்குறேன். மஞ்சள் கலர் வேஷ்டியில் பொன்னிறம் சூழாயுதத்தோடு அந்த உடுக்கையோட மேலே இருக்கா. அது ஒரு செகண்டு கூட இருக்காது. என் மேலே வந்து அப்படியே டக்குன்னு இதாகிடுச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சாமியே வந்துட்டாரு, சரி இனிமேல் நம்ம கவலை இல்லைன்னு. அடுத்த நாள் ஒரு அம்மா வேற வந்துட்டு அவள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. நான் நினச்சா அவள்கிட்ட 30,000 கிடைக்கும்னு நினைச்சேன். அந்த அம்மா 1 லட்ச ரூபா அப்படியே 1 லட்ச ரூபா அதுக்கு அடுத்த நாள் சாத்தியாச்சு சுவாமிக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் அவ்வளோ பவர் அம்பாலாம் அதுக்கு மேலே போட்டுக்கிட்டு இங்கே இருக்கா. 2 பேரும் சேர்ந்து நம்ம அனுகிரகம் பண்ணுவோம்னு இன்னைக்கு அவளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ தேடி வந்துருக்கோம். கோவிலுக்கு வர்றது புண்ணியம். கோயில் சுவாமி கூப்பிடாம கோயிலுக்கு வர முடியாது. இந்த கோயிலுக்கு நான் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப கூட்டியிருந்தேன். அப்போ வந்து ஒரு கங்கா ஜலம் கொடுக்கணும் எல்லா கோயிலுக்கும் கரெக்டாக. அப்போ வந்து இது அக்னி நட்சத்திர நேரம். அக்னி நட்சத்திர சிவபெருமானுக்கு கங்கையில் விட்டு அவர் ஆனந்த வருவார். ஒரு என்னுடைய அக்கா வந்து அதுக்கு காசு கொடுத்தா எல்லாம் பண்ணால் 12 கோயில் கொடுத்துருன்னா ஒரு காற்று வாங்கி கொடுத்துரு. நான் சொன்னேன் 12 காற்றுன்னு வாங்கி கொடுத்தேன்னா யாரும் பண்ண மாட்டான். அங்கே இருக்கிற குருக்கள் அவளுக்கும் வேலை இருக்கு. ஒரு பாட்டில் ஒரு கோயில் கொடுத்தேன்னா பண்ணிவிடுவான். நீ ஒரு கார்டு வச்சா ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது மூலையில் இருக்கும், திரும்பி எப்போ பண்ண தெரியாது. சரி நீயே பண்ணிவிடுங்க. என்ன பண்ணோன்னே வாங்கினேன், போனேன் கோயிலுக்கு. அங்கே இருக்கிற 2-3 கோயில் கொடுத்தேன். காஞ்சிபுரம் நிறைய கோயில் இருக்கேன்ட்டு நானே யாருக்கு கடையும் போனால் கோயில் நிறையா வந்து வெயில்னா வெயில் தாங்கவே முடியல வெயில். ஆத்துக்காரிட்ட சொன்ன முடியல அப்படின்னு. ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு. ஏகாம்பரேஸ்வரர் வெயில் ஊத்தது அப்படி போனேன். சரி எப்படி பார்த்துட்டு கொடுத்தாச்சு. அவள் சொல்லிட்டா இனிமேல் முடியாது, நானும் சொல்ல முடியாது. வர வெயில படப்பையில் எங்கள் வண்டி ஆக்சிடென்ட் வந்து பின்ன புது வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸ் மறுநாள் கொடுக்கணும் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வண்டியை விட்டேன், படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு என் மனசுக்குள்ளே ஏதோ தோன்றது போனேன். அன்றைக்கி சந்தோஷம். சரி மறுநாள் எடுத்து கொடுத்தேன், இந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்து மறுநாள்லேருந்து 2 வீலர்லேயே வச்சுட்டு ஃபுல்லாக போனேன். இந்த கோயிலுக்கு ஒரு கிட்டத்தட்ட என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். 132 114 சிவன் கோயில் தரிசனம் பண்ணேன். அதனுடைய பலன் என்ன அவருக்கு அவ்வளோதான். பொண்ணு இன்னைக்கு அவரு அங்கே வரும்போது கூடி இருந்தது, என் கையாலேயே பண்ண வச்சிருந்த. அன்னைக்கு ஒரு 3 நாளுக்காக வந்தேன். இன்னைக்கு 1.5 வருஷமா அவர் வச்சுருக்கார். நாளைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ ரொம்ப சந்தோஷம். அதனால இங்கே வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அதையும் ஓப்பனா அவர்கிட்ட சொல்லி வேண்டும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே. நாளைக்கு